ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 20 ஆர்டிகல்ஸ் வீடியோ சீரீஸ் 9 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோ சீரீஸ் 8 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க. இதில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், அதில் தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுகள் என்னென்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சமதர்ம கோட்பாடுகள் மற்றும் காந்திய கோட்பாடுகள் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இதில் தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுகள் என்னென்னன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விதி 44 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே சீரான உரிமையல் தொகுப்பினை உறுதி செய்தலை பற்றி சொல்கிறாங்க. விதி 44 அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே சீரான உரிமையல் தொகுப்பு, யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி சொல்றாங்க. அப்ப யூனிஃபார்ம்னா என்னது? ஒரே மாதிரியாக. அப்போ 4 ஒரே மாதிரி இருக்குங்களா? அப்போ 4 ஓகேங்களா? நீங்க உடனே வந்து 3 5 எல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த விதிங்களே வந்து எதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க? 36 இருந்து 51 வரைக்கும் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அதுல சேமா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா 4 அப்போ அதுதான் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஓகேங்களா? அடுத்து விதி 45 பாத்தீங்கன்னா அனைத்து குழந்தைகளுக்கும் 6 வயது வரை குழந்தை பருவ பாதுகாப்பு மற்றும் மழலையர் கல்வி வழங்குதல். இது 86வது திருத்தம் 2002 மூலம் இவ்வாறு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விதி 45 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து குழந்தைகளுக்கும் 6 வயது வரை குழந்தை பருவ பாதுகாப்பு மற்றும் மழலையர் கல்வி வழங்குதலை பத்தி சொல்றாங்க. விதி 4 5 6 ஓகேங்களா? விதி 4 5னா விதியை பற்றி சொல்கிறாங்க. 6ன்றது வந்து ஏஜ் லிமிட்டை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? 4 5 6. அடுத்த விதி 48 வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு பணிகளை நவீன மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தின்படி மேற்கொள்ளுதல். இது வந்து டாபிக் என்னது? தாராள அறிவு சார்ந்த கொஞ்சம் இன்னோவேட்டிவா பண்றதை பத்தி தான் சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி விதி 48 வந்து காந்திய கோட்பாடுகள்லே பார்த்துருப்போம். அங்க என்ன சொல்லியிருப்பாங்க? பசுக்கள் மற்றும் கன்றுகள் வதை செய்வதை வந்து தடுக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு பணிகளை நவீன மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தின்படி, அப்போ அறிவு சார்ந்த அறிவியல் தொழில்நுட்பம் படி நம்ம மேற்கொள்றதை பத்தி சொல்றாங்க. விதி 48 என்னது? 4 கால் விலங்குகளை பத்தி தான் அதிகமா சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து விதி 48A பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், வனம் மற்றும் வன விலங்குகளையும் பாதுகாத்தல். இது 42வது திருத்தம் 1976 மூலம் புதிதாக சேர்க்கப்பட்டது. விதி 48A என்ன சொல்றாங்க? 48 வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை கால்நடை வளர்ப்பு. கால்நடைனா என்னது? நம்ம வளர்க்குற வளர்ப்பு அந்த பிராணிகளை பற்றி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து என்ன சொல்கிறோம்? கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சுற்றுச்சூழலையும் நம்ம பாதுகாக்கணும், ப்ளஸ் ஃபாரஸ்ட் வனத்தையும் பாதுகாக்கணும், அதில் இருக்க வன விலங்குகளையும் பாதுகாக்கிறத பற்றி தான் சொல்கிறாங்க. விதி 48 வந்து கால்நடை வளர்ப்பு பணிகளை வந்து நவீன மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தின்படி மேற்கொள்றதை பற்றி சொல்கிறாங்க. விதி 48A வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறத பற்றி சொல்கிறாங்க, ப்ளஸ் அதில் இருக்க வன விலங்குகளையும் பாதுகாக்கிறாங்க. ஓகேங்களா? விதி 49 தேசிய முக்கியம் வாய்ந்த வரலாற்று தொல்பொருள் புராதன சின்னங்களை வந்து பாதுகாக்கிறத பற்றி. நம்மளுடைய நிறைய வரலாற்று சின்னங்கள், தொல்பொருள் புராதன சின்னங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் வந்து விதி 49. விதி 50 பார்த்தீங்கன்னா அரசு பொது சேவைகளில் நீதித்துறையினை நிர்வாகத்துறையிலிருந்து பிரிக்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஒரு பொது சேவை இருக்குது, அரசோட பொது சேவை துறை இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீதித்துறையினையும் நிர்வாகத்துறையினையும் தனித்தனியாக பிரிக்கிறத பற்றி சொல்கிறது தான் வந்து விதி 50. விதி 51 என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமையை பாதுகாத்தல், சர்வதேச உடன்படிக்கைகளை மதித்தல், சர்வதேச பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும். இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து நம்ம இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதை பற்றி தான் வந்து விதி 51. இருக்கிறதுலே பெருசு விதி 51 தான். 36லேருந்து 51 வரைக்கும் பார்க்கும்போது 51 தான் பெருசு. அப்போ அது வந்து சர்வதேச லெவலை பற்றி ஃபுல்லாக பேசுகிறாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் விதி 36லேருந்து 51 வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அடிப்படை உரிமைகளா அடிப்படை கடமைகளா, எது வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க? அடிப்படை உரிமைகள் அதில் வந்து ரீ வருதா? அப்போ அமெரிக்காலேயும் ரீ வருது. அப்போ உரிமைன்னு வந்தால் அமெரிக்கா, கடமை
டொமைன் வந்தால் ரஷ்யா. ஓகேங்களா, இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடிப்படை கடமைகள், நம்ம ஒவ்வொரு குடிமகனும் இந்த கடமைகள் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்திரா காந்தி அரசாங்கத்தினால் 1976 வந்து பார்த்திங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து அமைச்சிருப்பாங்க. அவர் பரிந்துரைத்த சில பரிந்துரைகளையும் ப்ளஸ் கூடுதலாக அவர் வந்து ஒரு 8 பரிந்துரைகளை பரிந்துரை செஞ்சுருப்பார். அதையும் அது கூட வந்து கூடுதலாக இன்னும் ஒரு 2த்தையும் சேர்த்து வந்து அடிப்படை கடமைகளை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து வர்மா கமிட்டின்னு ஒன்று அமைச்சிருப்பாங்க. அடிப்படை கடமைகள் எல்லாம் வந்து சரியாக தான் நடைமுறைப்படுத்துகிறாங்களா அப்படின்றத பற்றி பார்க்கறதுக்காக வர்மா கமிட்டி. அப்போ அடிப்படை கடமைகளுக்காக அமைக்கப்பட்ட குழுக்கள்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி அண்ட் வர்மா கமிட்டி. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா விதி 51A இருந்து அடுத்து வந்து ஜே வரைக்கும் தான் இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10 கடமைகள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் 86வது திருத்தம் 2002 மூலம் 11வது கடமை வந்து சேர்க்கப்பட்டது. என்னென்ன கடமைன்றதை பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து விதி 51A அந்த ஸ்மால் ஏ. ஓகேங்களா, இப்போ 51 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அதில் ஒரு டிவிஷன் வந்து ஏவா கொண்டுட்டு வந்து அதுலேருந்து சப்டிவிஷன்ஸாக போகிறாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதித்தல் பற்றி சொல்கிறாங்க. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய சின்னங்கள் இது எல்லாத்தையும் வந்து மதிக்கிறத பற்றி சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் அப்படின்னு வரும்போது என்ன சொல்லுவோம், ஆல் அப்படின்னு சொல்லுவோமா. ஆல் அப்படின்னா ஆல் ஆந்தம். இப்போ வந்து நேஷனல் ஆந்தம்னு சொல்லுவோமா, அப்படின்னா தேசிய கீதம். அப்போ ஆந்தம், அப்போ ஏ ஃபார் ஆந்தம், ஏ ஃபார் ஆல். அப்போது தேசிய சின்னங்கள், தேசிய கொடி எல்லாத்தையுமே வந்து மதிக்கணும். தேசிய கீதம் இது எல்லாத்தையுமே வந்து மதித்தலை பற்றி சொல்கிறது தான் வந்து விதி 51A வந்து ஏ. விதி 51A பி பார்த்தீங்கன்னா நமது சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்க்கறத பற்றி சொல்கிறாங்க. இப்போ பீனா பி ஃபார் பகத்சிங், பி ஃபார் போஸ் அப்படிலாம் இருக்காங்களா, இவங்கெல்லாம் யார், சுதந்திரத்தோட போராட்டத்திற்காக போராடினவங்க தான். அப்போது அவங்களோட போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து போற்றி வளர்த்தலை பற்றி சொல்கிறது தான் வந்து விதி 51A பி. ஓகேங்களா, ஏ ஃபார் ஆல், பி ஃபார் போஸ் அண்ட் பகத்சிங். இந்த மாதிரி சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் அடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்களா. ஓகேவா, அடுத்து விதி 51A சி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாத்தல். ஓகேங்களா, சி ஃபார் குமுலேட்டிவ் ஆர் கம்பைன் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. கம்பைன்னா ஒற்றுமையாக இருக்கிறது. அப்போ ஒற்றுமை, ஒருமைப்பாடு இது எல்லாத்தையுமே சொல்கிறது வந்து 51A சி. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா 51A டி பார்த்தீங்கன்னா தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் போது தேச பணியாற்ற தயாராக இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. இப்போ தேச பாதுகாப்புனா என்னது, டிஃபென்ஸ். அப்போது டி ஃபார் டிஃபென்ஸ். டிஃபென்ஸுக்கு கூப்பிடும்போது நம்ம பணியாற்றுறதுக்கு வந்து தயாராக இருக்கிறத பற்றி பேசுறது தான் வந்து டிஃபென்ஸ். ஏ ஃபார் ஆல், பி ஃபார் பகத்சிங் அண்ட் போஸ், சி ஃபார் கம்பைன், டி ஃபார் டிஃபென்ஸ், இ ஃபார் ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா, விதி 51A இ பார்த்தீங்கன்னா சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து இந்திய மக்கள் அனைவரிடையேயும் பொது சகோதரத்துவத்தை வளர்த்தல், பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை வந்து மேம்படுத்துதலை பற்றி சொல்றது தான் வந்து இ ஃபார் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா சமய, மொழி மற்றும் பிராந்திய பகுதி சார்ந்த வேறுபாடுகள் எல்லாத்தையும் மறந்து நம்ம இந்திய மக்கள் தான் எல்லாரும் அப்படின்றத சொல்லணுன்றது தான் இ. ஓகேங்களா, அடுத்து விதி 51A எஃப் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஹெரிட்டேஜஸ். ஹெரிட்டேஜ் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியம் அதெல்லாம் சொல்கிறது. நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பேணுதல் பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபங்க்ஷனல் ஹெரிட்டேஜஸ். ஓகேங்களா, அடுத்து விதி 51A ஜி. ஜி ஃபார் காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் உள்ளிட்ட உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். ஓகேங்களா, ஜி ஃபார் ஜாகிரஃபி. ஜாகிரஃபினாலே என்னது, அதில் காடு வரும், ஏரி, ஆறுகள், வனவிலங்குகள் இது எல்லாத்த பற்றியுமே நம்ம ஜாகிரஃபியில் படிப்போமா. அப்போ ஜி ஃபார் ஜாகிரஃபி. ஜாகிரஃபினா என்னது, காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் உள்ளிட்ட உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை வந்து ஏற்படுத்துறதை பற்றி பேசுறது தான் ஜி. ஓகேங்களா, அடுத்து விதி 51A ஹெச் அறிவியல் கோட்பாடு, மனித நேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் இது எல்லாத்தையுமே வந்து வளர்க்கறத பற்றி சொல்கிறாங்க. ஹெச் ஃபார்னது ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டினா என்னது, மனித நேயம். அப்போ அதில் மனித நேயம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அறிவியல் கோட்பாடு, மனித நேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை, சீர்திருத்தம்
சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்க்கறதை பற்றி பேசுகிறது தான் வந்து ஹெச். விதி 51(7) ஐ வந்து வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் பற்றி சொல்கிறாங்க. ஐ ஃபார் இன்ஹியூமனிட்டின்னு வச்சுக்கோங்க. வன்முறை அப்படின்னா அதுக்கு இன்னொரு மீனிங் வந்து அந்த கொடூரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இன்ஹியூமனிட்டின்னு இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுங்க. இன்ஹியூமனிட்டி அப்படின்னா வன்முறைகள்லாம் கைவிட்டுட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கிறத பற்றி நம்ம கடமையோடு இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. விதி 51(7) பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்கள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். ஜே ஃபார் ஜாயிண்ட். ஜாயின் பண்ணி நம்ம கூட்டு செயல்கள், அதுதான் வந்து ஜாயிண்ட்னு சொல்கிறோம். கூட்டு செயல்கள் தனிப்பட்ட நம்ம தனியாகவும் இல்லை சிலரோடு சேர்ந்தோம் எல்லா செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை மட்டும்தான் நம்ம நோக்கி செயல்பட்டு தேசத்தினுடைய நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக நம்ம வந்து உழைக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. விதி 51(a) ஓகேங்களா. இதுதான் வந்து 86வது திருத்தம் 2002 மூலம் அரசியலமைப்பில் புதிதாக சேர்க்கப்பட்டது. 6 வயது முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவது அவர்களது பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களின் கடமை. ஓகேங்களா. அங்கே பார்த்தது என்னன்னா 45 பார்த்தோமா, அதில் வந்து 6 வயது வரைக்கும் மழலையரோட கல்வி மற்றும் அந்த குழந்தை பருவ பாதுகாப்பை வந்து உறுதி செய்யறதை பற்றி சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 6 வயது முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு ஓகேங்களா, அங்கே வந்து அந்த சைல்டுஹுட் இயர்லி சைல்டுஹுட் ஏஜை பற்றி சொல்கிறாங்க. இங்கே வந்து அந்த சைல்டுஹுட் ஏஜை பற்றி சொல்கிறாங்க. 6 வயது முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவது அவர்களது பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களோட கடமை. இதுவும் 86வது திருத்தம் 2002 மூலம் தான் சேர்க்கப்பட்டது. அதுவும் 86வது திருத்தம் 2002 மூலம் தான். ஓகேங்களா. இதுவும் கேட்பாங்க 86வது திருத்தம் 2002 மூலம். ஓகே. இப்போ வந்து ஏ ஃபார் ஆல், பி ஃபார் பகத்சிங் அண்ட் போஸ், சி ஃபார் கம்பைன், டி ஃபார்னா டிஃபென்ஸு, இ ஃபார் அப்படின்னா ஈக்குவாலிட்டி, எஃப் ஃபார் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஹெரிட்டேஜஸ், ஜி ஃபார் ஜியாகிரஃபி, ஹெச் ஃபார் ஹியூமனிட்டி, ஐ ஃபார் இன்ஹியூமனிட்டி, ஜே ஃபார் ஜாயிண்ட், கே ஃபார் கல்வி. ஓகேங்களா. கே ஃபார் கல்வின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வியை பற்றி பேசுகிறது தான் கே. 51(a) கே பார்த்தீங்கன்னா கல்வியை பற்றி பேசுது. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.